வங்கதேசத்திலிருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கிற முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை இந்தியா கைவிடுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. கோணம் 1. வங்கதேசத்தில் பிற்போக்குவாதிகள் நடத்திய வன்முறையால் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. ஆனால் அந்த கும்பல் தற்போது ஷேக் ஹசீனாவை தூக்கிலிட விரும்புகிறது. எனவேதான் அவர் மீது வங்கதேசத்தில் 60க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றன. கோணம் 2. ஷேக் ஹசீனா மீது வழக்குகள் பதிந்து குற்றவாளி என அறிவித்திருப்பதற்கும் காரணம் இருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு முதல் இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே குற்றவாளிகளை நாடு கடத்தும் ஒப்பந்தம் அமலில் உள்ளது. இதன்படி ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து அனுப்புமாறு கோரவே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. கோணம் 3. 2013இல் வங்கதேசம் மற்றும் இந்தியா இடையே கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தத்தின் ஒரு முக்கியமான சரது ஒப்படைக்கப்பட வேண்டிய நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அரசியல் இயல்புடையதாக இருந்தால் கோரிக்கை நிராகரிக்கப்படலாம் என்று கூறுகிறது. இதன்படி ஒரு குற்றம் அரசியல் சம்பந்தப்பட்டது என்றால் அத்தகைய வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபரை ஒப்படைக்க மறுக்கலாம். கோணம் 4. தற்போதுள்ள வங்கதேச அரசு ஒரு நடுநிலையான அரசை போல காட்டிக்கொள்ளவே முயற்சிக்கிறது. எதிர்க்கட்சியான கலிதாவின் வங்கதேச தேசிய கட்சி என்கிற மத அடிப்படைவாத கட்சிதான் ஷேக் ஹசீனாவை சட்டத்தின் பெயரால் கொலை செய்துவிட துடிப்பதாகவே தெரிகிறது. கோணம் 5. வங்கதேசத்திலிருந்து அகதிகள் பெயரில் தீவிரவாதிகளும் ஊடுருவியிருக்கிறார்கள். ரோஹிங்கியாக்களிடமும் தீவிரவாதிகள் கலந்திருக்கிறார்கள். எனவே ஷேக் ஹசீனாவை பாதுகாக்க இந்தியா பெரும் முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கிறது. பாதுகாப்பான வளைகுடா நாடுகளுக்கு அவர் அனுப்பப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.